லக்ஷ்மி அவர்களின் பண்ணையார் மகள் கதையின் தொடர்ச்சி. அன்று இரவு முழுவதும் உமா நித்திரையின்றி படுக்கையில் புரண்ட வண்ணம் இருந்தாள். அலை அலையாக பல்வேறு சிந்தனைகள் அவள் உள்ளத்திலே எழுந்து மனதை குழப்பிய வண்ணம் இருந்தன. செண்பகவல்லியின் அழகிய முகத்தை எண்ணிய போதெல்லாம் பரிசுத்தமானது தெளிந்த ஓடையின் அமைதிதான் அவளது நினைவுக்கு சற்றென்று ஓமையாக எழுந்தோடி வந்தது. வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவித்துள்ள அந்த அம்மாள் முதல் சந்திப்பிலேயே வேண்டாத வீண் கதைகளை பற்றி பேசி அவளை வேண்டுமென்றே கலங்கச் செய்திருப்பாளா? சேச்சே, இருக்காது. முகத்தை பார்த்தால் வம்பு தும்புகள் பேசி வீண் பொழுதை கழிக்கும் வேலையற்ற பெண்மணி என்று கொஞ்சமும் தோன்றவில்லையே. அப்படியென்றால் சிவகுமாரன் டாக்டர் குருமூர்த்தியை பற்றி புகழ்ந்து பேசியதெல்லாம் வெறும் பொய்யுரைகளா? சிவகுமாரனுடன் பழகிய சில தினங்களில் அவனை பற்றி ஓரளவு அறிந்து கொண்டிருந்தாள் உமா. தாய் தந்தையற்ற அனாதை என்று ஆசிரமத்தில் வளர்ந்து வாழ்வு பாதைக்கு வந்தவன் என்ற போதிலும் அவனது நடத்தையில் கண்ணியமும் நேர்மையும் நிறைந்திருந்தன. அவனுடைய கபடமற்ற சுபாவமும் மரியாதையான தன்மையும் அவளை பெரிதும் கவர்ந்து விட்டமையால் சிவகுமார் வேண்டுமென்றே பொய் கூறியிருப்பான் என்று மனதால் சிந்திக்கவும் முடியவில்லை. செண்பகவல்லி சொல்லியது உண்மையாக இருக்கலாம். வெகுளியான சிவகுமாரனுக்கு ஒரு சமயம் திருமூர்த்தியின் கபடத்தன்மை விளங்கவில்லையோ என்னவோ. உமாவின் பாட்டியாருக்கு வைத்தியம் செய்ய பண்ணையாருக்கு வந்திருந்த சமயம் கண்ணியமான மனிதராகத்தான் தோற்றமளித்தார். பெண் பித்து பிடித்தவர் போல் நேர்மையற்ற முறையில் கடுகளவும் நடந்து கொள்ளவில்லை. எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குமோ யார் கண்டது? எல்லாம் ஒரு சமயம் வெளிவேஷமாகவும் இருக்கலாம். தீர விசாரிக்கும் வரை ஒன்றையும் நிச்சயமாக சொல்வதற்கில்லை. டாக்டர் குருமூர்த்தியின் நடத்தை ஒருபுறம் இருக்கட்டும். அவர் மீது மேனேஜர் வரதராஜன் மனஸ்தாபப்பட்டு கொண்டதற்கு காரணம் செண்பகவல்லியே சொல்லிவிட்டார். ஆனால் பண்ணையார் ஏகாம்பரத்திற்கு அவர் மீது எதற்காக மனஸ்தாபம் ஏற்பட்டதாம்? குருமூர்த்தி பண்ணையில் வைத்தியராக இருக்கும் பொழுது ஏதேனும் முறை தவறி நடந்து கொண்டாரா? இதில் ஏதோ ஒரு மர்மம் அடங்கி இருக்கிறது. குருமூர்த்திக்கும் பண்ணைக்கும் உள்ள தொடர்பு ஏதோ ஒன்று இருந்திருக்கிறது. அதை தீர விசாரித்து அறிந்து கொண்டு விட்டால் மர்மம் புலனாகிவிடும் என்று பலவிதமாக எண்ணி நித்திரையிலிருந்து உமா தனது படுக்கையில் வெகு நேரம் புரண்டு கொண்டிருந்தாள். மறுநாள் காலை எழுந்ததும் உமா அவசரமாக பண்ணை அலுவல்களை மேலெழுந்த வாரியாக கவனித்துவிட்டு காலை ஆகாரத்தை முடித்து கொண்டு வெளியே கிளம்பிவிட்டாள். மேனேஜர் வரதராஜன் வரவிற்கு கூட காத்திருக்கவில்லை. அன்று தினம் எப்படியாவது சிவகுமாரிடம் பேசி குருமூர்த்தியை பற்றி மேலே கொஞ்சம் விவரம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அவா அவளுக்கு. வழக்கத்தை விட மிகவும் அதிகாலையிலேயே பண்ணையார் மகள் தங்கள் ஆசிரமத்திற்கு வந்திருப்பதைக் கண்டு அதன் தலைவி சற்று அதிசயமடைந்தாள். எனினும் அதை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. காலை 10 மணி சுமாருக்குத்தான் தினசரி ஒரு முறை சிவகுமார் அங்கே வருவது வழக்கம். ஆகவே அவன் வரும் வரை பொழுதை இனிதாக கழிக்கும் நிமித்தம் உமா ஆசிரமத்து குழந்தைகளுடன் மரத்தடியில் உட்கார்ந்து கதைகள் பேசி சிரித்து கொண்டிருந்தாள். மணி 10, 11, 12 என்று நேரம் மெல்ல ஊர்ந்து சென்றது. ஆனால் சிவகுமார் வந்த பாடில்லை. பகல் உணவிற்காக குழந்தைகளை எச்சரிக்கும் மணி அடிக்கப்பட்டதும் உமாவை சுற்றி விளையாடி மகிழ்ந்த வண்ணம் இருந்த குழந்தைகள் அனைவரும் ஓட்டமாக ஆசிரமத்தை நோக்கி ஓடத் தலைப்பட்டனர். அதற்கு பின்னரும் அங்கே எவ்வளவு நேரம் காத்திருப்பது என்று அவளுக்கு விளங்கவில்லை. குழந்தைகளின் உணவை மேற்பார்வையிட்ட வண்ணம் நின்று கொண்டிருந்த ஆசிரமத்து தலைவியிடம் மெல்ல வந்தாள். இன்று தினம் குழந்தைகளின் அப்பாவை இன்னமும் காணவில்லை? வழக்கமாக வரும் நேரம் கூட கடந்து விட்டதே என்று எதேச்சையாக கேட்கிறவள் போல் கேட்டாள். ஆனால் அதை பேசி முடிப்பதற்கு முன் அவளது முகம் சங்கோஜத்தினால் லேசாக சிவந்து விட்டது. காரணமற்றதொரு திகிலில் நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. உமாவை ஏற இறங்க குறிப்பாக ஒரு முறை கவனித்துவிட்டு தனக்குள் தலைவி மெல்ல புன்முறுவல் செய்து கொண்டாள். டாக்டர் குருமூர்த்தி அவர்கள் வீண் கலாட்டா செய்யக்கூடாது என்று கண்டிப்பாக உத்தரவு போட்டிருந்ததனால் நான் வலிய அதை பற்றி பேசவில்லை. நீங்களே கேட்கும்போது சொல்லாதிருப்பது தவறு. நேற்று சாயங்காலம் ஒரு காரியமாக பக்கத்து நகரத்திற்கு போயிருந்த சிவகுமார் திரும்பி வரும் வழியில் ஒரு விபத்துக்குள்ளாகிவிட்டார். வேகமாக அவர் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிள் சாலையோரத்தில் இருந்த ஒரு பள்ளத்தில் விழுந்துவிட ஆசனத்தில் இருந்த அவர் வெகு தூரம் தரையில் தூக்கி எறியப்பட்டு விட்டார். காயம் கொஞ்சம் பலமாக பட்டுவிட்டதனால் அவருக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று வைத்தியர் அபிப்பிராயப்படுகிறார். அதனால்தான் நாங்கள் கூட அவரை நேரில் சென்று இன்னமும் பார்த்து வரவில்லை என்று அவள் முடிக்கும் முன் உமாவினால் தனது பதட்டத்தை அடக்க முடியவில்லை. உயிருக்கு ஆபத்து ஒன்றும் இல்லையே
என்று கவலையுடன் பரபரப்பாக வினவினாள். இனம் விளங்காத ஒரு வகை கவலையில் அவளது நெஞ்சு வெடித்துவிடும் போல் துடித்தது. முத்துக்களை நிகர்த்த வியர்வை திவலைகள் நெற்றியில் அரும்பி இரு கன்னங்களின் மீதும் ஆறாக வழிந்தோடின. காயம் கொஞ்சம் பலம்தான் என்று கேள்வி. வீண் கலவரமும் கூட்டமும் கூடாது என்று டாக்டர் கண்டிப்பாக கூறிவிட்டதனால் நாங்கள் அங்கே போய் பார்க்க முடியவில்லை. ஓயாது துருதுருவென்று அலைந்து திரிந்து கொண்டிருந்த மனிதர் படுத்த படுக்கையாக கிடக்கிறார் என்பதை கேட்கும்போதே மனதிற்கு மெத்த வேதனையாகத்தான் இருக்கிறது என்றாள் தலைவி. உமா அவள் தொடர்ந்து பேசியதை அதற்கு பின் காது கொடுத்து கேட்கவே இல்லை. தயவு செய்து அவரது வீட்டு விலாசத்தை தெரிவிப்பீர்களா? அவரை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று கலவரத்துடன் கேட்டாள். அப்படியே செய்கிறேன். நீங்கள் அவர் வீட்டை தேடிக்கொண்டு போகும் சிரமம் கூட வேண்டியதில்லை. கூட ஆசிரமத்து வேலையால் ஒருவனை அனுப்பி வைக்கிறேன். வீடும் அப்படி தொலைவில் இல்லை, இங்கே அருகில்தான் இருக்கிறது என்றாள் தலைவி. ஆசிரமத்து அருகே சற்று தூரத்தில் காணப்பட்ட ஒரு சிறு வீட்டில்தான் சிவகுமார் வசித்துக் கொண்டிருந்தான். காரிலிருந்து இறங்கிய உமா வேகமாகச் சென்று பாதி மூடியிருந்த வாயில் கதவை மெல்ல விரலால் தட்டினாள். யாரது என்று உள்ளிருந்து அதட்டியபடி டாக்டர் குருமூர்த்தி கதவை திறந்தார். அது சமயம் அவர் அங்கு இருக்கக்கூடும் என்பதை சிறிதும் எதிர்பார்க்காத உமா திடுக்கிட்டு போய்விட்டாள். நேற்று ஏற்பட்ட விபத்தில் சிவகுமார் படுகாயமடைந்திருக்கிறார் என்று வந்தேன் என மென்று விழுங்கினாள் அவள் மனக்கிளேசத்துடன். திருமூர்த்தி அவளை கடுமையாக ஒரு முறை முறைத்து பார்த்தார். சிவகுமாரை தாங்கள் தற்சமயம் வந்து பார்ப்பதில் ஏதும் பிரயோஜனம் இல்லை. தலையில் ஏற்பட்ட காயத்தினால் அவர் நினைவின்றி மயக்கமாக படுத்திருக்கிறார் என்று சுருக்கமாக கூறிவிட்டு திரும்பினார். உமாவிற்கு பேச முடியாது துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டது. பெருகி வர முயற்சித்த கண்ணீரை சிரமத்துடன் அடக்கிக் கொண்டாள். சிவகுமாரை ஒரு முறையேனும் பார்த்துவிட்டு வீடு திரும்பாவிடில் அவள் உள்ளம் அமைதியடையாது போல் ஒரேடியாக தவியாக தவித்தது. மன்னிக்க வேண்டும் டாக்டர், நான் அவரிடம் ஏதும் பேசி தொந்தரவு செய்ய மாட்டேன். ஒரு நிமிஷம் மட்டும் என்னை உள்ளே வர அனுமதியுங்கள். பார்த்துவிட்டு உடனே போய்விடுகிறேன் என்று மிகவும் மன்றாடி கேட்டாள். மீண்டும் ஒருமுறை குருமூர்த்தியிடம் தான் கெஞ்சி கேட்கும்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு விட்டதே என்று அவளுக்கு மெத்த அவமானமாக இருந்தது. நீங்கள் படித்த பெண், நோயாளிக்கு ஓய்வு அவசியம் என்றால் என்ன அர்த்தம் என்பதை அறிவீர்கள். நீங்களே இப்படி பிடிவாதம் செய்தால் நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது என்று வெறுப்பாக பேசிய குருமூர்த்தி கதவை நன்றாக திறந்துவிட்டு உள்ளே சென்று விட்டார். அவரது கடுமையான வார்த்தைகள் நெஞ்சை சுருக்கென தைத்த போதிலும் உமா அவைகளை பொருட்படுத்தவில்லை. சப்தமிடாது மெல்ல நடந்து அவரை பின்தொடர்ந்து சென்றாள். சிவகுமார் வசித்த வீடு மிகவும் பழைய பாணியில் கட்டப்பட்ட சிறு ஓட்டு கட்டிடம். முற்றத்தை ஒட்டியிருந்த கூடத்தில் கயிற்றுக்கட்டிலின் மீது அவன் படுத்திருந்தான். தலையிலும் கைகள் மீதும் பலத்த கட்டுகள் போடப்பட்டிருந்தன. விழுந்த அதிர்ச்சியில் முகம் வீங்கி உருமாறி போயிருந்தது. கண்களை திறக்காது தானே ஏதோ முணுமுணுத்த வண்ணம் அவன் படுக்கை மீது புரளத் தொடங்கினான். தலைமாட்டில் நின்று விசிறி கொண்டிருந்த வயோதிக பெண்மணி ஒருத்தி அதை கண்டதும் விசிறியை கீழே போட்டுவிட்டு அவன் விழுந்து விடா வண்ணம் கால்களை கெட்டியாக பிடித்து கொண்டாள். மருந்து பொட்டியை திறந்து சாவதானமாக ஏதோ மருந்தை ஊசி குழாயில் ஏற்றி கொண்டிருந்த குருமூர்த்தி அவளை திரும்பி பார்த்தார். பயப்படாதீர்கள் அம்மா, அப்படித்தான் கொஞ்சம் அரட்டல் புரட்டல் இருக்கும். இன்னும் சிறிது நேரத்தில் நன்றாக தூங்க ஆரம்பித்து விடுவார் என்று கூறிவிட்டு சிவகுமார் அருகில் வந்து மருந்தை அவனது கையில் ஏற்றினார். நாடியையும் இருதய துடிப்பையும் கருத்துடன் சோதித்துவிட்டு சாயங்காலம் வந்து மறுபடி பார்க்கிறேன். அவசியம் ஏற்பட்டால் இடையே ஆளை விட்டு அனுப்புங்கள். உடனே வந்து விடுவேன். நன்றாக அவர் தூங்கட்டும். எழுப்பி ஆகாரம் தர வேண்டியதில்லை. பக்கத்திலிருந்து யாராவது ஒருத்தர் கவனித்து கொண்டால் போதும் என்று கூறிவிட்டு மருந்து பெட்டியை மூடி கையில் எடுத்துக்கொண்டார். அதை கண்டதும் தூண் மறைவிலே நின்று கொண்டிருந்த வேலைக்கார பையன் ஓடி வந்து பெட்டியை அவரிடமிருந்து வாங்கி கொண்டு முன்னே நடந்தான். தாழ்வாரத்திலே நின்றபடி கட்டிலில் கிடந்த சிவகுமாரை கண் கொட்டாது பார்த்து கொண்டிருந்த உமா, டாக்டர் சார், வீட்டுக்குத்தானே போக வேண்டும்? எங்கள் காரில் கொண்டு போய் விட்டு விடுகிறேன் என்று வலிய உபச்சாரம் செய்தாள். டாக்டர் குருமூர்த்தி அவள் பக்கம் கூட திரும்பி பார்க்கவில்லை. வேண்டாம் அம்மா, உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? என்னுடைய மாட்டு வண்டி வெளியே காத்திருக்கிறது, அதிலே நான் போய் விடுகிறேன், வந்தனம் என்று அவளது உதவியை அசட்டையாக மறுத்துவிட்டு வெளியே சென்று விட்டார். எவ்வளவோ ஏழ்மையில் கஷ்டப்பட்டிருந்த போதிலும் உமா தன் தாயிடம் கூட கடுமையான வார்த்தைகளை கேட்டறியாது வளர்ந்தவள். அன்பிலே தளிர்த்திருந்த அவளது உள்ளம் பஞ்சை விட மிகவும் மென்மையாக இருந்ததனால் அவமானகரமான பேச்சு, கடும் சொற்கள் முதலியவற்றை பிறரிடமிருந்து பெற அவளால் சகிக்கவே முடிவதில்லை. எனவே குருமூர்த்தியின் அசட்டை அவளின் மிருதுவான நெஞ்சை மிக்க வேதனை செய்தது.
அவர் மீது அது சமயம் அவளுக்கு மிக்க கோபமும் வெறுப்பும் ஏற்பட்டது இயற்கையே. டாக்டர் குருமூர்த்தி பெண்கள் பால் மிக்க சபலம் உடையவர் என்று செண்பகவல்லி கூறியிருந்தாள். ஆனால் குருமூர்த்தி உமாவிடம் நடந்து கொள்ளும் முறையை ஆராய்ந்து பார்த்தால் அவர் பெண்களை விஷம் போல் வெறுக்கும் ஆசாமி போல் அல்லவா தோன்றுகிறது. அல்லது வெறுப்பது போல் வேஷம் போடுகிறாரோ என்னவோ. உமா மீது தனிப்பட்டதானது ஒரு வெறுப்பு ஏற்பட ஏதேனும் ஒரு காரணம் இருக்குமோ என்னமோ. முன்பின் இதற்கு முன் சந்தித்தே இராத உமா அவருக்கு என்ன தீங்கு செய்தாள்? ஏன் அவருக்கு அவள் மீது இந்த வெறுப்பு? அவளிடம் பேசும்போது வார்த்தைகளில் ஏன் அந்த கண்டிப்பு? முகத்திலே ஏன் அந்த கடுமை? அல்லது இவையெல்லாம் அவருடைய ஒரு கைதேர்ந்த நடிப்பா? இந்த சிந்தனையிலிருந்து திடுக்கிட்டு விழித்து கொண்டு உமா நிஜ உலகத்திற்கு வந்தாள். நீண்ட நேரம் தான் அங்கே நின்று கொண்டிருப்பது மரியாதைக்கு உகந்ததல்ல என்று தோன்றியது. நோயாளிக்கு விசிறி கொண்டு நின்ற வயோதிக பெண்மணி அவளை முன்பே அறிந்தவள் போல் மெல்லியதாக புன்னகை செய்தாள். அம்மா, நிற்கிறீர்களே, இப்படி உட்காருங்க என்றாள் அவள். கட்டில் அருகில் கிடந்த ஒரு சிறு முக்காலி மீது உமா உட்கார்ந்து கொண்டு முகத்தை கைக்குட்டையால் துடைத்து கொண்டாள். என்று பெருமூச்சு விட்டுவிட்டு கூரை முகட்டை நிமிர்ந்து பார்த்தாள். அவளது மனதில் ஓடிய எண்ணத்தை ஊகித்து கொண்டவள் போல் அந்த கிழவி தானே பேச ஆரம்பித்தாள். ஐயா இந்த வீட்டை வாங்கி 6 வருஷமாகிறது. ரிப்பேருக்கு பேர் ஒன்றும் செய்யலை. ஓட்டுக்கூரையாயுது. கோடை வெப்பம் முழுவதும் ஓட்டை பொத்துக்கொண்டு தலையில் கொட்டுகிறது. ஐயாவுக்கு தன் சொந்த சௌகரியங்களை கவனிக்க பொழுது எங்கே இருக்கிறது? சம்பாதிக்கிற பணமெல்லாம் தான தர்மத்துக்கு போய்விடுகிறது என்று மிக்க அலுப்போடு சொன்னாள். அப்படியா என்று கேட்ட உமா எழுந்திருந்து கூடத்து மூலையில் இருந்த ஒரு சிறு புத்தக அலமாரி அருகே சென்றாள். அலமாரிக்குள் அழகாக மிகவும் கவனத்தோடு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த புத்தகங்களை கருத்துடன் ஆராயத் தொடங்கினாள். அது மாதிரி இன்னொரு அலமாரி கூட இங்கே இருந்தது. ஆசிரமத்துக்கு வேணும்னு கேட்டாங்கன்னு போன வாரம் அதை தூக்கி கொடுத்து விட்டார் ஐயா. நானும் இங்கே வந்து வருஷம் 5 போகுது. பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன். ஐயாவுக்கு தனக்குன்னு ஒரு பொருள் வச்சுக்கொள்ள இச்சையே கிடையாது. யார் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம தூக்கி கொடுத்து விடுகிறார். இவர் தாராள குணம் தெரிஞ்சவங்க, நல்லா தலையில மிளகா அரைக்கிறாங்க. இவர் மேல குத்தம் சொல்ல மாட்டேன். காலாகாலத்துல ஒரு பெண்ணை கட்டி போட்டிருந்தா வீடு இப்படி பாழாக போக வழி இல்லாம இருக்கும். என்ன இருந்தாலும் நான் யார் இவருக்கு? அப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யுங்க என்று எடுத்து சொல்ல எனக்கு என்ன உரிமை இருக்கு? கட்டின பெஞ்சாதி ஒருத்தி வீட்டில் இருந்தா அந்த விஷயமே வேறு அம்மா. நான் சம்பளத்துக்கு வேலை செய்கிற வேலைக்காரி. ஐயாவுக்கு தலையை வலிச்சா காலை வலிச்சா அவர் கட்டின பெஞ்சாதிக்கு இருக்கிற அக்கறை வேலை செய்கிறவங்களுக்கு ஏற்படுமா சொல்லுங்க? பழகின தோஷத்தில் எனக்கு தான் மனசு அடிச்சுக்குது. அந்த பாழா போன சைக்கிளில் ஏறி கீழே விழுந்து கை காலை முறிச்சுக்கிட்டு படுத்திருக்கிறாரேன்னு பெத்தவள் போல் மனசு கிடந்து தவிக்குது. எல்லா வேலைக்காரங்களுக்கும் அப்படி இருக்குமா சொல்லுங்க என்றால் படபடவென்று மூச்சு விடாது. புத்தக அலமாரியை பார்வையிட்டு விட்டு திரும்பிய உமா, நீங்கள் சொல்வது வாஸ்தவம்தான் அம்மா. ஆனாலும் உங்களைப் போல் நல்ல மனசு படைத்த ஆள் வீட்டில் இருப்பது பெரிய அதிர்ஷ்டம்தான். யாரும் இல்லாது இப்படி தனியாக இவர் இருப்பதற்கு நன்றாக கவனித்து கொள்ள உங்களைப் போல் ஒரு அம்மா இல்லாவிட்டால் மிகவும் கஷ்டமாக இருந்திருக்கும் என்றாள். இந்த புகழ்ச்சி உரையை கேட்டதும் கிழவியின் சுருங்கிய வதனம் மகிழ்ச்சியினால் மலர்ந்தது. சாகர மட்டும் இங்கேயே இருந்து ஐயாவுக்கு வேலை செய்து கொண்டிருக்க எனக்கு திருப்தி தான் அம்மா. ஆனால் உன்னை போல் என் உடம்புல இப்போ வலுவே இல்லை. இந்த ஐயா காலகாலத்தில் ஒரு பெண்ணை கட்டி கொள்ளட்டும். இந்த சந்தோஷத்தை கண்ணால் பார்த்துவிட்டு வேலையிலிருந்து பென்ஷன் வாங்கி கொள்ளலாம்னு காத்திருக்கிறேன். எல்லாத்துக்கும் வேலை வர வேண்டாமா என்று மெல்ல நகைத்த கிழவி திடீரென்று நினைத்து கொண்டவள் போல் உமாவை உற்று பார்த்து, ஏமா, நான் கேட்கிறேன், தப்பா நினைக்காதீங்க. நீங்க தானே இந்த ஊர் பண்ணையார் மகள்? பட்டணத்திலிருந்து வந்திருக்கிற பெண் என்ற ஆவலுடன் வினவினாள். ஆமாம் அம்மா என்று பதிலளித்த உமா தரை மீது வைத்திருந்த தனது கைப்பையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு கிளம்பலானாள். அதற்கு மேல் இங்கே நின்று கொண்டு அந்த கிழவியுடன் பேசி தொந்தரவு செய்வது வைத்தியர் ஆலோசனையை அவமதிப்பதாகும் என்ற எண்ணம் ஏற்படவே அவளுக்கு இருப்பு கொள்ளவில்லை. கட்டிலின் மீது அமைதியில்லாது புரண்டு கொண்டிருந்த சிவக்குமார் மருந்து வேகத்தில் நிம்மதியாக மெல்லிய குரட்டியை எழுப்பிய வண்ணம் தூங்கத் தொடங்கினான். தான் அங்கே நீடித்து நின்றால் முடுக்கிவிட்ட கிராமபோனைப் போல் அந்த கிழவி தானே பேசி அவனுடைய நித்திரையை கலைத்துவிடக்கூடும் என்று அஞ்சிய உமா மறுபடி ஒழிந்தபோது வந்து பார்க்கிறேன். சாப்பாடு தயாரிக்க உங்களுக்கு இன்று சிரமமாக இருந்தால் சொல்லுங்கள், எங்கள் வீட்டிலிருந்து ஆள்வசம் சாப்பாடு அனுப்பி வைக்கிறேன் என்று கருணையுடன் கேட்டாள். பண்ணையார் மகள் தன்னிடம் காட்டிய பரிவில் கிழவி புலங்காகிதம் அடைந்து போனாள். வேண்டாம் அம்மா, வேண்டாம்.
ஒரு அழகு அரிசி வடித்துக்கொள்ள எனக்கு எத்தனை நேரம் செல்லும்? எனக்கு இன்னைக்கு சாப்பாடே வேண்டாம் போல இருக்குது. ஐயா மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருந்தா அதுவே போதும் எனக்கு என்றாள். அதற்கு மேல் வற்புறுத்த விரும்பாத உமா அவளிடம் விடைபெற்று கொண்டு வெளியே வந்து விட்டாள். அன்று முழுவதும் அவள் மனதில் சிறிதும் நிம்மதியே இருக்கவில்லை. நாள் முழுவதும் ஓயாது அவளது சிந்தனை அனாதை போல் தன் நினைவின்றி கட்டிலின் மீது மயக்கமாக கிடந்த சிவகுமாரனிடமே ஓடிச் சென்ற வண்ணம் இருந்தது. பண்ணை விவகாரங்களை கவனிப்பதில் அவளுக்கு உற்சாகமே இருக்கவில்லை. உண்ணவும் மனமின்றி ஓய்வாக நித்திரை செய்யவும் விருப்பமில்லாது பகல் முழுவதும் தோட்டத்தைச் சுற்றி வந்து கொண்டிருந்தாள். உமாவுக்கு தன்னுடைய மனப்போக்கே மிக்க விசித்திரமாக தோன்றியது. சிவகுமாரனிடம் அவள் பழகத் தொடங்கி காலம் மிகவும் குறைவானது. அந்த சில தினங்களில் முன்பின் அறியாத அந்த வாலிபனிடம் அவளுக்கு ஏன் இந்த பற்றுதல் ஏற்பட வேண்டும்? தன்னைப்போல் தாயும் தந்தையும் மற்ற ஒரு அனாதை அவன் என்ற காரணத்தினால் எழுந்த அனுதாபமா இது? அல்லது உமாவினால் தனது உள்ளத்திலே குமுறி போராடி கொண்டிருந்த உணர்ச்சிகளை ஆராய்ந்து தன்னையே புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏற்கனவே அவளது உள்ளத்தை வாட்டிக் கொண்டிருந்த மனக்குழப்பம் அன்று தினம் இன்னும் பன்மடங்காக பெருங்கி நாலாபுரமும் அலைபாய்ந்து கொண்டிருந்தது என்றால் மிக இல்லை. விபத்து நடந்த ஒரு வார காலத்தில் சிவகுமாரின் தேக நிலை படிப்படியாக குணமடைய ஆரம்பித்து விட்டது. 2 தினங்களில் மயக்கம் தெளிந்து படுக்கையிலிருந்து எழுந்து விட்டான். உடலில் பட்ட காயங்கள் கொஞ்சம் மாறும் வரை வெளியே சென்று வர வைத்தியர் அனுமதிக்காததனால் அவர் சொற்படியே ஓய்வாக வீட்டிலிருந்து வரலானான். இதற்கிடையில் ஒழிந்த போதெல்லாம் காலையிலும் மாலையிலும் அவன் வீட்டிற்கு உமா நேரில் வந்து அவனது தேக நிலையை பற்றி விசாரித்து கொண்டு வந்தாள். அழகர்நத்தம் சிறிய கிராமமாதலினால் பண்ணையார் மகள் போன்ற பெரிய அந்தஸ்திலே வாழ்கின்றவர்களது அன்றாட வாழ்க்கை கிராமத்து மக்களுடைய பொது உடைமையாக இருந்தது. இன்று தினம் பண்ணையார் மகள் எப்பொழுது சாப்பிட்டாள், எப்பொழுது உறங்கச் சென்றாள் என்று உமாவின் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சிறு சம்பவத்தையும் கிராமத்து ஜனங்கள் கருத்துடன் கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அதனால் விரைவில் ஊரில் சிவகுமாரனை பற்றியும் பண்ணையார் மகளை பற்றியும் பற்பல கதைகள் பரவத் தொடங்கிவிட்டன. கேட்டிய சங்கதியை? பட்டணத்திலிருந்து வந்திருக்கிறாளே பண்ணையார் மகள், அவள் தினசரி சிவகுமார் வீட்டை சுற்றி திரிகிறாளாம். கரும்பு ஆலை முதலாளிக்கும் அவளுக்கும் ஏற்கனவே பட்டணத்தில் சிநேகிதமாம். எல்லாம் பணத்திமிர். இல்லாவிட்டால் கல்யாணமாகாத இளம்பெண் மனமாகாத வாலிபனுடைய வீட்டிற்கு போய் வர துணிவாளா என்றெல்லாம் பற்பல வம்புகள் ஊரில் பரவலாயின. உமாவின் காதுகளில் அரைகுறையாக பண்ணை ஆட்கள் மூலம் இந்த வதந்திகள் விழத்தான் செய்தன. ஊரார் தன்னை பற்றி பேசும் அவதூறுகளை கேட்டு மிக்க மனவேதனை அடைந்தாள். ஆனால் அதே சமயம் சிவகுமாரனிடம் கொண்டிருந்த நட்பை திடீரென்று துண்டித்து கொள்ள அவளால் முடியவில்லை. மேலே என்ன செய்வதென்று தெரியாது இருதலை கொள்ளி எறும்பு போல் தத்தளித்து கொண்டிருந்தாள். அன்று பகல் உமாவுக்கு மேனேஜர் இல்லத்தில் பெரிய விருந்து ஏற்பாடாகியிருந்தது. பலமுறை செண்பகவல்லி வரிந்து அழைத்ததை மறுக்க முடியாத உமா ஒப்புக்கொண்டிருந்தாள். அழகர்நத்தம் கிராமத்திற்கு வந்து சில மாதங்கள் சென்றிருந்த போதிலும் அவள் அன்று வரை வரதராஜனது வீட்டை பார்த்ததே கிடையாது. கடைத்தெருவின் மறுகோடியில் அமைதியானதொரு பகுதியில் அவரது வீடு கட்டப்பட்டிருந்தது. வரதராஜனுக்கு மேனேஜர் என்ற பதவியில் கிடைத்த ஊதியத்திற்கும் அவர் வசித்து வந்த வீட்டிற்கும் சற்றும் பொருத்தம் இல்லாதிருந்ததை எடுத்த எடுப்பிலேயே கண்ட உமா ஆச்சரியமடைந்து போனாள். உமாவை விருந்துக்கு அழைத்துவிட்டு அந்த நேரத்தில் வீட்டில் இல்லாது வெளியே ஊற சுற்றப் போயிருந்த ரங்கதுரை மீது மேனேஜருக்கு மிக்க கோபம். எந்த நிமிஷமும் மகன் வீடு திரும்பி விடுவான் என்று எதிர்பார்த்த வண்ணம் வாயிலேயே அவர் நின்று கொண்டிருந்தார். உமாவை கண்டதும் வாருங்கள் அம்மா வாருங்கள் என்று மிகவும் பணிவோடு வரவேற்றார். தமையனுக்கு பின்னால் கதவு ஓரத்தில் நின்று கொண்டு அவளது வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த செண்பகவல்லி முத்துக்களை நிகர்த்த தனது அழகு பொருட்கள் வரிசையாக மின்ன புன்முறுவல் செய்து, வாருங்கள், எங்கள் ஏழை குடிசை இன்று பெரும் பாக்கியம் பெற்றுவிட்டது என்று பகட்டாக பேசி வரவேற்றாள். உமாவை எதிர்கொண்டோடி அழைத்து அவளது 2 கரங்களையும் மிகவும் பரிவுடன் பற்றி கொண்டு உள்ளே அழைத்துச் சென்றாள். விஸ்தாரமாக அமைந்திருந்த முன் பக்கத்து ஹாலின் நடுவே தொங்கிக் கொண்டிருந்த பளபளவென்று மின்னிய கருநிற ஊஞ்சல் பலகை மீது அமர்த்திவிட்டு தானும் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். தன்னை சுற்றிலும் ஒரு முறை கவனமாக பார்த்த உமாவிற்கு பிரமிப்பு தாங்கவே முடியவில்லை. பண்ணையார் வீட்டை போன்று மேனேஜர் இல்லம் பழுதடைந்த ஓட்டை கட்டிடமாக இருக்கவில்லை. மிகவும் சமீபத்தில் கட்டப்பட்டதை போன்று மிகவும் புதிதாக காணப்பட்டது. வழுவழுப்பான சிவப்பு சிமெண்ட் தரை மீது விலை உயர்ந்த காஷ்மீர் கம்பளங்கள் கருத்துடன் விரிக்கப்பட்டிருந்தன. புதிய மோஸ்தரில் மேஜைகளும் சோபாக்களும் ஹாலுக்குள் ஆங்காங்கே கவனத்தோடு போடப்பட்டிருந்தன. வெள்ளை சுண்ணம் தீட்டிய சுவரை அழகான படங்கள் சில அலங்கரித்துக் கொண்டிருந்தன.
வெயிலில் வந்த களைப்பை நீக்கும் பொருட்டு குளிர்ந்த இளநீரை வெள்ளி டம்ளரில் நிரப்பி எடுத்துக்கொண்டு வந்து மரியாதையுடன் அருகில் வைத்துவிட்டு அப்பால் சென்றான் ஒரு வேலைக்காரன். ரொம்ப களைத்து விட்டிருக்கிறீர்கள், முதலில் இதை சாப்பிடுங்கள். நான் காஃபி போன்ற பானங்களை சாப்பிடுவதை அறவே விட்டுவிட்டேன் என்று கூறிவிட்டு மெல்ல சிரித்த செண்பகவல்லி டம்ளரில் ஒன்றை எடுத்து உமாவிடம் நீட்டி உபசரித்தாள். கண்ணு கெட்டிய திக்குவரை தங்கள் வீட்டு வண்டியை காணாது போகவே வரதராஜனுக்கு மகன் மீது மிகவும் கோபம் வந்தது. காலகாலத்தில் வீடு திரும்பது, வெயில் பாழாகிறதென்று ஊர் சுற்றி திரிகிறானே என்று தனக்குள் மகனை கடிந்து கொண்டு எதேச்சையாக உள்ளே வருகிறவர்கள் போல் மெல்ல வந்தார். ரங்கத்துறை இன்னும் 10 நிமிஷத்தில் வந்து விடுவான். மிகவும் அவசரமாக வெளியே செல்ல நேர்ந்தது. தாமதமானால் உங்களை மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டான். உங்களுக்கு நேரமாகிவிட்டதென்றால் நாம் சாப்பிட உட்காரவும் என்றார் மேனேஜர். அப்படி ஒன்றும் இல்லை, அவர் வரும் வரை காத்திருக்கலாம் என்று பதிலளித்த உமா எழுந்து ஹாலின் ஒரு மூலையில் கருங்காலி மேஜை மீது அழகிற்காக வைத்திருந்த வெள்ளி பூந்தொட்டி ஒன்றை அருகில் சென்று பார்வையிடலானாள். வாயிலில் ஏதோ வண்டி சத்தம் கேட்கவே வரதராஜன் மகன் வருகிறானா என்று பார்க்க வாயில் பக்கம் மீண்டும் சென்று விட்டார். செண்பகவல்லி கூட எழுந்து உமாவின் அருகில் சென்று நின்று கொண்டாள். பண்ணையார் மகளின் மனதிலே அது சமயம் தோன்றிய சந்தேகத்தை அவளால் ஊகிக்க முடிந்தது. என்னை கட்டி கொடுத்த இடத்தில் பண வசதிக்கு குறைவே இருக்கவில்லை. எனது புக்ககத்தார் என் விஷயத்தில் மிகவும் மேன்மையாகத்தான் நடந்து கொண்டார்கள். என் கணவர் அவரது தகப்பனாருக்கு 2வது பிள்ளை. என் மாமனார் தமக்கு பின் தமது சொத்தை தமது மூத்த மகனுக்கு பாதியும் இளைய மகனின் விதவியான எனக்கு பாதியுமாக பிரித்து கொடுத்துவிட்டு போய்விட்டார். அதனால் எனக்கு கிராமத்திலே கொஞ்சம் நிலமும் உண்டு. 2 பெரிய வீடுகளும் கனமான ரொக்கமும் ஏகப்பட்ட நகைகளும் கிடைத்தன. இவைகள் எல்லாம் இனி எதற்கு என்ற விரக்தியால் அண்ணன் மகனுக்கே இவைகள் எனக்கு பின் சேர வேண்டும் என்று ஏற்பாடு செய்துவிட்டேன். இதற்கு முன் அண்ணா கடைத்தெருவில் உள்ள முதல் சந்தில் ஒரு சிறு வீட்டில் கஷ்டப்பட்டு கொண்டு வசித்துக் கொண்டிருந்தார். வயது காலத்தில் அவர்தான் கொஞ்ச காலம் சுகப்படட்டுமே என்றுதான் என் பணத்தை கொண்டு இந்த வீட்டை 2 வருஷங்களுக்கு முன்புதான் கட்டினேன். நிலம் பணம் என்று உலகத்திலே எனக்கு எந்த பொருள் மீதும் பற்றுதலே கிடையாது. அதனால் என்னுடைய சகல சொத்துக்களையும் ரங்கத்துறையே எடுத்துக்கொள்ளட்டும் என்று விச்சிராந்தியாக இருக்கிறேன் என்றாள் செண்பகம். இவைகள் அனைத்தும் என்னுடையவை. வரதராஜனுக்கு பண்ணையில் அளக்கும் ஊதியத்திலிருந்து ஒன்றும் சேமித்து விடவில்லை என மறைமுகமாக அவள் பேசியதன் கருத்து உமாவிற்கு நன்றாகவே புரிந்தது. என்றாலும் அவள் அதை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. வீட்டை சுற்றி காட்டுகிறேன், வாருங்கள் என்று மேலே தொடர்ந்து அழைத்தாள் செண்பகம். ரங்கத்துறை வந்து தங்களுடன் விருந்தில் கலந்து கொள்ளும் வரை காலத்தை கொலை செய்ய வேண்டி உமா செண்பகத்தை தொடர்ந்து வீட்டை சுற்றி பார்வையிடலானாள். வீடும் அதிலிருந்த பல விலை உயர்ந்த பொருட்களும் பின்பக்கத்தில் இருந்த பெரிய பூந்தோட்டமும் கனிகள் நிறைந்த மரங்களும் சாதாரணமானவர்களின் அந்தஸ்திற்கு மீறிய வாசஸ்தலமாக காணப்பட்டன. இத்தனை பெரிய பணக்கார அத்தை தனக்கு பின் இவ்வளவு சொத்துக்களையும் விட்டு போகப் போகிறாள் என்ற எண்ணத்தினாலோ என்னவோ ரங்கத்துறை படித்துவிட்டும் ஓர் உத்தியோகத்தை தேடிக்கொள்ளாது ஊரை சுற்றி திரிகிறான் போலும் என்று உமா தனக்குள் எண்ணலானாள். வீட்டை சுற்றி பார்த்த பின்பு அவளை செண்பகம் தனது பிரத்யேகமான அறைக்குள் கூட்டிச் சென்றாள். விஸ்தாரமான அந்த அறைக்குள் வரிசையாக சில இரும்பு பீரோக்கள் வைக்கப்பட்டிருந்தன. இடுப்பில் சொருகியிருந்த வெள்ளிச்சாவி கொத்தை எடுத்து செண்பகம் ஒவ்வொரு பீரோவையும் திறந்து அதில் அடக்கமாயிருந்த தனது விலை உயர்ந்த ஆபரணங்களையும் பாத்திரங்களையும் உமாவுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக பெருமையுடன் எடுத்து காட்டினாள். இவை என் புககத்தில் கல்யாணத்தின் போது சீராக வைத்த வெள்ளி பாத்திரங்கள். இவைகள் என் மாமியாரின் ஆபரணங்கள். இவைகள் கல்யாணத்தின் போது என் புக்ககத்து மாமா அளித்த பரிசுகள் என்று தன்னுடைய ஆடை ஆபரணங்களை பற்றி மிகவும் அக்கறையோடு ஒவ்வொன்றாக விஸ்தரித்து கொண்டிருந்தாள். மந்திரவாதியின் உதவியினால் மர்ம குகைக்குள் நுழைந்த அரபு நாட்டு அலாவுதீனை போல் உமா அவைகள் அனைத்தையும் கண்டு பிரமித்து போய்விட்டாள். பண்ணையார் மகள் என்ற ஸ்தானத்தில் தன் வசம் உள்ள ஆடை ஆபரணங்களை விட செண்பகவல்லியிடம் இரட்டிப்பு மடங்கு இவை குவிந்து கிடந்ததை காண அவளுக்கு மிகவும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. நகைப்பெட்டிகளை கவனமாக எடுத்து திரும்ப செண்பகவல்லி பீரோவின் தட்டுகளில் அடுக்கிக் கொண்டே இருந்தாள். அவைகளிடையே கிடந்த ஒரு சிறு தந்தப்பேழை மீது செய்திருந்த சித்திர வேலைப்பாடு உமாவின் கருத்தை கவரவே கையை நீட்டி ஆவலுடன் அதை எடுத்தாள். அதில் ஒன்றுமில்லையே என்று பரபரப்பாக கூவிய செண்பகம் சட்டென அந்த பெட்டியை தன் கையில் வாங்கி கொண்டாள்.
ஆனால் பெட்டி இடையே கை தவறி கீழே தொப்பென்று விழுந்து அதன் மூடி திறந்து கொண்டு விட்டது. மன்னியுங்கள், கீழே போட்டுவிட்டேன் என்று கவலையுடன் கூறிய உமா கீழே குனிந்து பெட்டியை கையில் எடுத்தாள். அதனிலிருந்து வெளிப்பட்ட ஒரு வளையல் தரை மீது உருண்டு ஓடி சிறிது தூரத்தில் போய் விழுந்தது. பதட்டமாக செண்பகவல்லி ஓடிச் சென்று அதை கையில் எடுத்துக்கொண்டாள். மிகவும் அற்புதமான வேலைப்பாடமைந்த நீலக்கல் இழைத்த அந்த வளையலை உமா ஆச்சரியத்துடன் பார்த்தாள். விழுந்த வேகத்தில் கற்களுக்கு ஏதும் பங்கம் ஏற்பட்டு விடவில்லை என்பதை கவனத்துடன் ஆராய்ந்துவிட்டு, இந்த வளையல் என் மாமியார் எனக்கு அளித்த பரிசு. இதில் ஒன்றை நான் கல்யாணமான மறுநாளே காணாமற் போக்கிவிட்டேன். இந்த நீல கற்களில் ஏதோ தோஷம் இருப்பதாக அண்ணா பார்த்துவிட்டு ஒரு பெட்டியில் போட்டு மூடி வைத்து விட்டார். இதை ஒரு முறை கூட நான் அணிந்ததே இல்லை என்றாள் செண்பகம். உமா அந்த வளையலை ஆவலுடன் தன் கையில் வாங்கி அணிந்து கொண்டு ஒரு முறை கையை அழகு பார்த்து கொண்டு நின்றாள். உங்களுக்கு உபயோகமில்லை என்றால் இதை எனக்கு விற்றுவிடுங்கள், நான் வாங்கிக் கொள்கிறேன் என்றாள் மிகவும் ஆசையுடன். கண்ணை பறித்த நீல கற்களும் அந்த வளையலின் நேர்த்தியான அமைப்பும் நகைகள் மீது ஆசையே இல்லாத உமாவை கூட கொஞ்சம் சபலம் கொள்ளச் செய்தது என்றே சொல்ல வேண்டும். மன்னியுங்கள், என் மாமியார் ஞாபகார்த்தமாக இதை வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சட்டென பதிலளித்த செண்பகம் அதை அவசரமாக வாங்கி பெட்டிக்குள் வைத்து மூடினாள். பீரோவிற்குள் அதை அடக்கப்படுத்தி கதவை சாத்தி மூடி பூட்டினாள். எங்கே அதிக நேரம் அதை வெளியே வைத்திருந்தால் உமா பிடிவாதமாக விலைக்கு வாங்கி கொண்டு விடுவாளோ என்று பயப்படுகிறவள் போல் இருந்தது அவளது செய்கை. வீட்டை சுற்றி பார்த்து விட்டு மறுபடி இருவரும் ஹாலுக்குள் வருவதற்கும் ரங்கதுரை வெளியிலிருந்து வண்டியில் வந்து இறங்குவதற்கும் சரியாக இருந்தது. வெகு தொலைவிற்கு போய் வந்தவன் போல் அவனது ஆடைகள் அலங்கி புழுதி படிந்திருந்தன. கிராப்பு தலை புஷ் என்று புதர் போல் மேலே எழும்பி நின்று கொண்டிருந்தது. சீக்கிரம் ஸ்நானம் செய்துவிட்டு வந்து விடுகிறேன். வெகு நேரமாக உங்களை காக்க வைத்ததற்கு மன்னிக்கவும் என்று கூறிவிட்டு பற்களை காட்டினான் அவன். கொஞ்ச நேரத்தில் அனைவரும் போஜனம் செய்ய உட்கார்ந்து கொண்டனர். வந்திருக்கும் விருந்தாளிக்கு அருகே செண்பகவல்லி அமர்ந்து கொண்டு அதி விசேஷமாக உபசரித்து கொண்டிருந்தாள். பண்ணையார் மகளுக்காக ஏற்படுத்திய விருந்தாதலினால் சாப்பாடு மிகவும் பலமாக அமைந்திருந்தது. போஜனத்தின் இடையே அதைவிட பேச்சு மிகவும் ஆடம்பரமாக நடந்து கொண்டிருந்தது. பல விஷயங்களை பற்றி சுவையாக பேசி எல்லோரையும் சிரிக்க செய்து கொண்டிருந்த ரங்கதுரை முதலில் தனது சம்பாஷணையை மெல்ல மீனாட்சி இல்லத்தின் மீது திருப்பினான். நடராசன் கோட்டை கணபதியை நகரத்து கடையொன்றில் இன்று சந்தித்தேன். மீனாட்சி இல்லத்தை பற்றி அவன் சொன்ன கதைகளை கேட்டு நான் அப்படியே திடுக்கிட்டு போய்விட்டேன். அப்பா, நாம் இது விஷயமாக அசட்டையாக இருப்பது ஊருக்கு மெத்த அவமானம் என்றான். உமா இதை கேட்டதும் திகைப்புற்று இலையிலிருந்து நிமிர்ந்து பார்த்தாள். மன்னிக்க வேண்டும் மிஸ் உமா, உங்களுக்கு இந்த ஊர் மிகவும் புதிது. நீங்கள் கூட மீனாட்சி இல்லத்தின் மீது பற்றுதல் கொண்டு பல உதவிகள் செய்ய முன் வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். உங்கள் மீது நான் குறை சொல்ல மாட்டேன். அதை நிர்வாகம் செய்கிறவர்கள் தங்களை பற்றி பிரமாதமாக எண்ணும்படி அவ்வளவு குறைவாக பேசியிருப்பார்கள். அப்பாவுக்கு சண்டை சச்சரவுகள் என்றாலே பிடிக்காது. நமக்கேன் வம்பு என்று எதற்கும் ஒதுங்கி போய்விடுவார். ஆனால் என் விஷயம் வேறு. அக்கிரமம் அநியாயங்களைக் கண்டு சும்மா பார்த்து கொண்டிருக்க முடியாது. மீனாட்சி இல்லம் என்பது பார்வைக்கு அனாதை ஆசிரமம் என்ற வெளிப்போர்வையை போர்த்தி கொண்டிருக்கிறதை ஒழிய உண்மையில் அதற்குள் நடக்கும் ஊழல்களுக்கு கங்கு கரையே கிடையாது என்றான் மிகவும் காரமான பெருங்குரலில். உமாவின் முகம் வாடி சிரித்து விட்டதை கண்ணுற்ற செண்பகவல்லி, ரங்கதுரை, நீ வாலிப துடிப்பில் பதட்டமாக பேசுகிறாய். இந்த ஊரார் பொய்க்கதைகள் கட்டி விடுவதில் பிரசித்தி பெற்றவர்கள் என்பதுதான் நமக்கு தெரியுமே. அனாதை குழந்தைகளுக்காக சிரமப்பட்டு சிலர் முன்வந்து ஒரு ஆசிரமத்தை நடத்தினால் அதை கண்டு ஜனங்களுக்கு மனம் பொறுக்கவில்லை போலும். நல்ல காரியம் செய்ய ஆரம்பித்தாலும் பல இடைஞ்சல்கள் தானே வந்து சேரும். இது நல்லதற்கே காலமில்லையப்பா என்று அனுதாபத்துடன் கூறி பெருமூச்செறிந்தாள். இல்லை அத்தை, உங்களுக்கு உண்மை ஒன்றுமே தெரியாது. அதை நடத்தும் நிர்வாகிகள் இருவரும் இந்த ஊரில் வேறு விஷயங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள். மீனாட்சி இல்லத்தின் முக்கிய நிர்வாகிகள் யார் தெரியுமா என்று சவால் விடுத்தான் ரங்கதுரை. சாத்தண்ண செட்டியாரும் வீரராகவ ஐயங்காரும் நடத்துகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். மீனாட்சி இல்லம் என்று ஒரு ஆசிரமம் இருக்கிறதென்று கேள்வியே ஒழிய நான் அதை கண்ணால் ஒரு முறை கூட கண்டதில்லை என்று அலுப்பாக சொன்னாள் செண்பகம். இதுவரை மௌனமாயிருந்த வரதராஜன் தொண்டையை கனைத்து கொண்டு, சாத்தண்ண செட்டியாரும் ஐயங்காரும் ஆரம்பத்தில் நன்கொடை கொடுத்தார்கள். ஆனால் அதை நடத்தும் ஆசாமிகள் வேறு என்றார். ஏனப்பா அத்தையிடம் பெயரை மூடி வைக்க வேண்டும்? நீங்கள் சொல்ல பிரியப்படாவிடில் நான் சொல்கிறேன்.
டாக்டர் குருமூர்த்தியும் கரும்பு ஆலை முதலாளி சிவகுமாரனும் அதை தற்சமயம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் குருமூர்த்தியின் கீர்த்தியை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. நல்ல குடும்ப பெண்கள் இருக்கும் திக்கு கூட நடக்க லாயக்கற்ற மனிதன். அவருடைய அந்தரங்க நண்பனான சிவகுமாரனை பற்றி மட்டும் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? தாய் தந்தை யார் என்று தெரியாது பிறந்து வளர்ந்த செல்வ பிள்ளை அவன். கையில் காலனா கூட கிடையாது. சில வருஷங்களுக்கு முன் இந்த ஊரில் வந்து முகாம் போட்டான். பொய்யும் புரட்டும் செய்து டாக்டர் குருமூர்த்தியுடன் சேர்ந்து கொண்டு பல அட்டூழியமான வழிகளில் பொருள் சம்பாதித்து கையில் 4 ரூபாய் சேர்ந்ததும் ஒரு கரும்பு ஆலையை விலைக்கு வாங்கிவிட்டான். நேற்று வரை அன்றாட சோற்றுக்கு தவித்து கொண்டிருந்தவன் இன்று பெரிய முதலாளி என்று ஊரை ஏமாற்றி கொண்டு திரிகிறான். ஆனால் எத்தனை நாட்கள் இவர்கள் இருவரும் ஊரை ஏமாற்றி கொண்டிருக்க முடியும்? ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் இருவருடைய சாயமும் வெளுத்துவிடப் போகிறது. ஆனால் அத்தை, ஒரு வேடிக்கை. இந்த ஊரில் சில வாலிபர்கள் ஒன்று கூடி சிவகுமார் செய்யும் அக்கிரமத்திற்கு நன்றாக சக்கையாக அவனை உதைத்து காலை முறித்து போட வேண்டும் என்று தீர்மானிப்பதற்குள் அடுத்த கிராமத்து வாலிபன் ஒருவன் எல்லோரையும் முந்திக் கொண்டு விட்டான் என்று மூச்சு விடாது பேசி முடித்தான் மேனேஜரின் செல்வ மகன். குளிர்ந்த நீரை கடகடவென்று பருகி கொண்டிருந்த வரதராஜன் திடுக்கிட்டு மகன் பக்கம் திரும்பி பார்த்தார். நீரை விழுங்கிய வேகத்தில் அவருக்கு புறையேறி கொண்டு விடவே லொக் லொக் என்று இருமுறை இரும்பி தொண்டையை சரிபடுத்தி கொண்டார். என்னப்பா தம்பி, புதிர் போடுகிறாய் என்று புன்னகையுடன் வினவிவிட்டு கண்களில் பெருகிய நீரை துடைத்து கொண்டார். புதிர் ஒன்றுமில்லையப்பா, எல்லாம் உண்மை. ஒரு வாரத்திற்கு முன் அடுத்த ஊரில் ஓர் இளம் பெண்ணிடம் சிவகுமார் தாறுமாறாக நடந்து கொண்டிருக்கிறான். அதை கண்டு பொறுக்காத அவளுடைய தமையன் அவனை நன்றாக நைய புடைத்து விட்டான். தலையிலும் உடம்பிலும் நல்ல சக்கையான அடி. ஆள் எழுந்திருக்கவும் மாட்டாது படுக்கையில் கிடக்கிறானாம் என்று கோபமாக கூறிவிட்டு ரங்கதுரை சிரித்தான். உமாவின் நெஞ்சு ஆத்திரத்தில் படபடவென்று துடிக்கத் தொடங்கியது. ரங்கதுரைக்கு சிவகுமார் மீது ஏதோ காரணம் பற்றி குரோதம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால்தான் இப்படி பச்சையாக ஒரு பொய்யை சொல்கிறான் என எண்ணி அவள் வெகுண்டாள். மிஸ்டர் ரங்கதுரை, சிவகுமார் சைக்கிளிலிருந்து கீழே விழுந்து காயம் பட்டதாக அல்லவா சொல்லிக் கொள்கிறார்கள் என்று துடிப்பாக சொல்லிவிட்டு இலையை விட்டு எழுந்திருந்தாள். போஜனத்தை முடித்துக்கொண்டு கூட எழுந்திருந்த ரங்கதுரை இதை கேட்டதும் இடி இடி என்று நகைத்தான். பின் அவன் உண்மையை ஒப்புக்கொள்ள முடியுமா என்ன? ஆசிரமத்து குழாம் ஒன்று கூடி மோட்டார் சைக்கிளில் விபத்து ஏற்பட்டு விட்டது என்று கதை கட்டியிருக்கிறார்கள். ஆனால் உண்மை வேறு. நாங்கள் அறிவோம். மிஸ் உமா, உங்களை ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். மீனாட்சி இல்லத்துடன் எவ்விதமான தொடர்பும் நமது பண்ணைக்கு வேண்டியதே இல்லை. தயவு செய்து விட்டுவிடுங்கள். மனம் இறங்கி உங்கள் தந்தை பாடுபட்டு திரட்டி வைத்துள்ள பணத்தை இந்த பாதகர்கள் நடத்தும் ஒரு பாவ இல்லத்திற்கு கொடுத்து உதவாதீர்கள் என்றான். கையை கழுவிக்கொண்டு மேல் துண்டில் துடைத்தபடி நின்ற வரதராஜன் மகன் முகத்தை குறிப்பாக பார்த்துவிட்டு, சிவகுமார் எத்தனையோ முறை பண்ணையாரை அண்டி ஆசிரமத்திற்கு நன்கொடை அளிக்கும்படி மிகவும் கேட்டுக்கொண்டான். ஆனால் அவர் மீனாட்சி இல்லத்திற்கு ஒரு செப்பு தம்படி கூட கொடுக்க மறுத்துவிட்டார் என்றார். ஸ்ரீமான் ஏகாம்பரம் ஒரு முறை ஒரு ஆளை பார்த்தாலே போதும். அவன் எப்படிப்பட்ட நடத்தை உடையவன் என்பதை அக்குவேறு ஆணிவேராக அறிந்து கொண்டுவிடும் தனி ஆற்றல் படைத்தவர். மீனாட்சி இல்லம் என்பது ஸ்ரீலோலர்கள் ஒன்று கூடி மகிழ அமைக்கப்பட்ட ஒரு கேலிக்கிரம் என்பதை அவர் நன்கு அறிந்து கொண்டிருந்தார். அதனால் அவர் சிவகுமாரன் மாளிகைக்குள் அடிக்கடி வரக்கூட சம்மதிக்கவில்லை என்றான் ரங்கதுரை. நாவுக்கும் வயிற்றுக்கும் திருப்தி தரும் வண்ணம் சுவை மிக்கதாக தயாரித்திருந்த விருந்து சாப்பாடு உமாவுக்கு இப்பொழுது விஷம் போல் வெறுப்பாக இருந்தது. சிவகுமாரனை பற்றி கேட்ட தூஷணைகள் அவள் செவிக்கு நாராசமாக இருக்கவே இந்த விருந்திற்கு ஏன் வந்தோம் என தன்னை நொந்து கொண்டவளாக கையை கழுவிக்கொண்டு ஊஞ்சலில் வந்து அமர்ந்தாள். வெற்றிலை தட்டை அருகில் வைத்துவிட்டு பக்கத்தில் வந்து அமர்ந்த செண்பகம் மிக்க கவலையுடன் உமாவின் கரத்தை பற்றி அன்போடு மெல்ல வருடினாள். அம்மா உமா, வயதில் நீங்கள் என் குழந்தைக்கு சமமானவர். அதனால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். குருமூர்த்தி, சிவகுமார் 2 பேர்களிடமும் நீங்கள் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். ரங்கதுரை பேசியதிலிருந்து அவர்கள் ஆசிரமம் சம்பந்தமாக உங்களை ஏதோ உதவி செய்ய கோரி அணுகியுள்ளார்கள் என்று தெரிகிறது. இந்த ஊரார் மிகவும் பொல்லாதவர்கள். 2 தடவை அவர்கள் இருவரும் உங்கள் மாளிகைக்கு வருவதை பார்த்தால் கூட போதும், பொய்க்கதைகள் கட்டி வாழ்க்கையை நாசமாக்கி விடுவார்கள் என்றாள். இதை பேசி முடிக்கும் முன் அவள் அழகிய விழிகள் முத்துக்களைப் போல நீர் திவளைகளை கன்னங்கள் மீது உருளவிட்டன. அன்று விருந்திற்கு பிறகு வீடு திரும்பிய உமாவின் உள்ளத்திலே
பண்ணை மேனேஜர் வரதராஜனது குடும்பத்தாரை பற்றி நல்ல அபிப்பிராயம் சிறிதும் ஏற்படவே இல்லை. முதல் சந்திப்பிலேயே மனதை கவர்ந்த செண்பகவல்லி இந்த இரண்டாவது சந்திப்பிலே உமாவின் உள்ளத்திலே வெறுப்பை ஊட்டிவிட்டிருந்தாள். அவள் பேச்சு, கண்ணீர் எல்லாம் வெறும் பசப்பு, பசுத்தோல் போர்த்திய பெரிய பெண் புலி அவள் என்று மனதில் தோன்றிவிட்டது. சிவகுமார் பற்றி கொஞ்சமும் அஞ்சாது தூஷணைகள் பேசிய ரங்கதுரை மீதும் கடுகளவும் நல்ல அபிப்பிராயமே ஏற்பட இடமிருக்கவில்லை. அதிகம் பேசாவிடனும் மேனேஜர் வரதராஜனும் எல்லாவற்றையும் நெஞ்சில் புதைத்து வைத்து கொண்டு சமயத்திற்கு கழுத்தை அறுக்கக்கூடிய பெரிய குள்ளநரி என்று மனதில் பட்டது. இதையெல்லாம் விட இந்த வஞ்சகர்கள் நிரம்பிய குடும்பத்திற்கும் சிவகுமாரனுக்கும் இடையே ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை உமா உணர்ந்து கொண்டாள். இந்த தொடர்பை தானே சிரமப்பட்டு கண்டுபிடித்து விட வேண்டும் என்ற ஆத்திரம் அவளுக்கு ஏற்பட்டது இயற்கையே. சிவகுமார் சில தினங்களில் பூரண குணமடைந்து எழுந்து நடமாடத் தொடங்கிவிட்டான். எனினும் தினசரி ஒருமுறை அவனை கண்டு க்ஷேமம் விசாரிப்பதை உமா நிறுத்தவே இல்லை. மேனேஜர் வீட்டு விருந்தின் போது அவனை பற்றி கேட்ட தூஷணைகள் அவள் மனதை சற்று உறுத்தி கொண்டிருந்த போதிலும் தான் சிவகுமார் மீது கொண்டிருந்த நல்ல அபிப்பிராயத்தை அதன் பொருட்டு மாற்றிக்கொள்ள அவள் கொஞ்சமும் விரும்பவே இல்லை. அவள் அன்று காலை வழக்கம்போல் பண்ணை விவகாரங்களை முடித்துக்கொண்டு சிவகுமாரனை காணச் சென்றிருந்தாள். நோயாளி என்று படுக்கை மீது ஓய்வாக சாய்ந்து கிடைக்காது அன்று காலை வெகு சீக்கிரமே ஸ்நானம் செய்துவிட்டு சுத்தமான ஆடை அணிந்து கொண்டு சிவகுமார் கூடத்தில் இருந்த மேஜை அருகே அமர்ந்து கொண்டிருந்தான். கதவை திறந்து கொண்டு உமா உள்ளே வந்ததை கூட அவன் கவனிக்கவே இல்லை. கருத்துடன் ஏதோ ஒரு வேளையில் மிகவும் தீவிரமாக அவன் ஈடுபட்டிருந்ததை காண உமாவுக்கு மெத்த ஆச்சரியமாக இருந்தது. சப்தமிடாது மெல்ல நடந்து வந்து பின்பக்கத்தில் நின்று கொண்டு மேஜை மீது கிடந்த பல பொருட்கள் யாதென ஆவலுடன் எட்டி பார்த்தாள். அவளது அழகிய கருவிழிகள் இரண்டும் வியப்பில் விரிந்தன. மிஸ்டர் சிவகுமார், நீங்கள் ஒரு சைத்திரிகர் என்பது எனக்கு இவ்வளவு நாட்களாக தெரியவே தெரியாதே என்று ஆச்சரியத்துடனும் உற்சாகத்துடனும் கூவி தன் இரு கரங்களையும் சேர்த்து பலமாக தட்டினாள். மிகவும் கவனமாக வர்ணத்தை திரை மீது தீட்டிக் கொண்டிருந்த சிவகுமார் திடுக்கிட்டு திரும்பினான். பண்ணையாரின் செல்வ புதல்வியின் முகத்திலே துள்ளி நின்ற மகிழ்ச்சியை குறி அவன் உள்ளத்தை நிறைக்க செய்தது. அப்படி பிரமாதமான ஒரு சைத்திரிகன் அல்ல நான். பொழுதுபோக்கிற்காக சித்திரம் தீட்ட கற்றுக்கொண்டேன். அது அடியோடு மறந்து விடாதிருக்க ஏதோ ஒரு சமயம் ஏதாவது எழுதி பார்ப்பது வழக்கம், அவ்வளவுதான் என்று கூறிவிட்டு புன்முறுவல் செய்தான். இது சமயம் காலை ஆகாரத்தை தட்டில் வைத்து எடுத்து வந்த வேலைக்கார கிழவி பொன்னம்மாள் தன் பொக்கை வாயை திறந்து கழுக்கென சிரித்தாள். சுபாவத்தில் வாயாடியான அவளால் உமாவை கண்டதும் பேசாது இருக்க முடியவில்லை. ஐயாவுக்கு படம் எழுதுறதுன்னா உயிர் அம்மா. ஒழிஞ்ச போது வீட்டுக்கு வந்தா இந்த வேலையையும் இழுத்து போட்டு கொண்டு விடுவார். அடுத்த அறையிலே உள்ள பெரிய மரப்பெட்டியில ஐயா எழுதின அத்தனை படங்களும் குவிஞ்சு கிடக்கு என்றாள். அவர்கள் அப்படித்தான் சொல்வார்கள், அதை முழுவதும் நம்பிவிட வேண்டாம் என்று மெல்ல சிரித்த சிவகுமார், உட்காருங்கள், நிற்கிறீர்களே என்று உமாவை உபசரித்துவிட்டு சுவர் ஓரமாக கிடந்த ஒரு முக்காலியை இழுத்து மேஜை அருகில் போட்டான். அப்படியா என்று பதிலளித்த உமா அதன் மீது அமர்ந்து கொண்டாள். மேஜை மீது அரைகுறையாக தீட்டப்பட்டிருந்த சித்திரத்திரையை கையில் தூக்கி எடுத்து அழகு பார்க்க தொடங்கினாள். இந்த நிலையில் உங்களுக்கு அது என்னவென்றே புரியாது. இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறேன் என்று விளக்கம் தெரிவிக்கும் தோரணையில் சிவகுமார் சொன்னான். உமா பதிலுக்கு தன் அழகிய முகத்தை லேசாக மெல்ல குலுக்கினாள். எனக்கு சித்திரக்கலையை பற்றி ஏதுமே தெரியாது. அத்தோடு மட்டுமல்லாது சித்திரங்களின் நயத்தையும் உயர்வையும் அனுபவிக்கும் ரசனையும் எனக்கு சிறிதும் கிடையாது. ஒரு சமயம் என் சிநேகிதி ஒருத்தியுடன் நான் சித்திர கண்காட்சிக்கு சென்றிருந்தேன். மேல்நாட்டு சைத்திரிகர் ஒருவர் வரைந்திருந்த பிரசித்தி பெற்ற ஓவியம் என்று ஒரு குறிப்பிட்ட படத்தை பார்த்து அவள் ஆஹா ஓஹோ என்றெல்லாம் பிரமாதமாக புகழ்ந்தாள். அவளது ரசனை கண்களை இரவல் வாங்கி கொண்டு அந்த சித்திரத்தின் அற்புதத்தை அனுபவிக்க நான் மிகவும் முயற்சித்தேன். கொஞ்சமும் முடியவில்லை. என் கண்களுக்கு அந்த சித்திரம் மிகவும் சாதாரணமாக தோன்றியது. உண்மையை சொல்லப்போனால் கரடு முரடான ஒரு படுதா மீது வர்ண குழம்பை கண்மூடித்தனமாக வாரி வீசியிருந்தது போல்தான் தோன்றியது. என் ரசனை உணர்ச்சி அவ்வளவு மகாமட்டமாக இருக்கிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டாலும் சரி. எனக்கென்னவோ சங்கீதத்தின் மேல் உள்ள அத்தனை அபிமானம் சித்திரக்கலையின் மீது கிடையாது என்றாள் உற்சாகமாக.